சரி, ஓகே. ஸோ போன கிளாஸ் வந்து பாலாஜி வந்து ஸ்டேட் வச்சு நம்மளுக்கு ஃபார்ம்ல எப்படி பில் ஜென்ரேட் பண்றதுன்னு பார்த்துருப்போம், ஓகேவா? பட் வந்து அவன் என்ன சொன்னான்னா ஸ்டேட்ஸ்ல இன்னும் கிளியர் ஆக்கணும்ட்டு. ஸோ ஓகேவா, அதுக்காக வந்து இன்னைக்கு யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம், ஓகேவா? யூஸ் ஸ்டேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ பேசிக்கா இப்போ யூஸ் ஸ்டேட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இதே வெப்சைட் தான் அப்படியே தான் இருக்கு, நான் எதுவுமே மாத்தல. நான் வந்து ஒரே ரவுட் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கேன், ஓகேவா? ஸோ டெலிவரின்னு ஒரு ரவுட் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், ஓகே? ஸோ இந்த டெலிவரியில நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த இப்போதைக்கு வந்து நான் டெலிவரி ஃபார்ம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் பத்தி பார்க்கலாம். இப்போ யூஸ் ஸ்டேட் பத்தி கொஞ்சம் நம்ம இன்னும் கிளியரா பார்த்தாதான், லைக் எப்படி நம்ம அந்த டேட்டா எப்படி நம்ம அப்டேட் பண்ணுது, அதுல இருந்து நம்ம எப்படி கிளாஸ் பிரிச்சு நம்ம எடுக்கிறோம்னு பார்க்க முடியும், ஓகேவா? ஸோ இப்போ டிவிஷன்ல நான் நார்மலா இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல பண்ண மாதிரி இன்புட் ஃபீல்ட மட்டும் நான் பண்ண போறேன், ஓகே? ஸோ ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுல ஒரே ஒரு இன்புட் ஃபீல்டு இப்போ நான் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட், ஓகேவா? ஸோ இன்புட் வந்து நான் என்ன டைப்ல கொடுக்க போறேன்னா, டைப் வந்து டெக்ஸ்ட், ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் தென் பிளேஸ் ஹோல்டர் வந்து, ஸோ பிளேஸ் ஹோல்டர் இப்போதைக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து ஒரு இன்புட் வந்துருச்சு, ஓகே? ஸோ இப்போ என்கிட்ட இன்புட் இருக்கு. லைக் இந்த இன்புட்ல இருந்து நான் எப்படி டேட்டா அக்சஸ் பண்றதுன்னா, நம்ம யூஸ் ஸ்டேட்டுங்கிற இதை பார்த்தோம், ஹூக்ஸ், ஓகேவா? ஸோ நான் யூஸ் ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறது இப்போ. ஸோ இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ரியாக்ட், ஓகே? ஸோ நான் யூஸ் ஸ்டேட் இப்போ இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் ஸ்டேட்டோட சின்டாக்ஸ் நம்மளுக்கு, ஸோ ஒரு கான்ஸ்டன்ட், அதோட வேரியபிள் நேம், அண்ட் தென் அந்த வேரியபிள் செட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட், ஸோ அந்த வேரியபிள் நேம் இப்போ வந்து நான் என்னோட நேம் கொடுத்துருக்கிறதுனால நான் நேம் செட் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் செட் நேம்னு கொடுத்துறேன் ஈக்குவல் டு, ஸோ யூஸ் ஸ்டேட்டை நான் இனிஷியலைஸ் பண்ணணும். யூஸ் யூஸ் ஸ்டேட் ஆஃப் டிஃபால்ட்டா என்ன வேல்யூ இருக்கணுமோ அந்த வேல்யூ, இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டா நோ நேம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட் வந்து நம்ம இப்போ அசைன் பண்ணியாச்சு. அசைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கீழே இருக்க இன்னொரு டிவிஷன் பண்ணிக்கிறேன். இந்த டிவிஷன்ல வந்து நான் டிஸ்பிளே மட்டும் பண்ண போறேன், ஓகேவா? ஸோ அந்த நேம் வேரியபிள வந்து நான் இங்க டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ டிஸ்பிளே பண்ணா எனக்கு நோ நேம் வந்துருச்சு. ஸோ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த யூஸ் ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் வேரியபிள் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப டிஃபால்ட்டா இருக்கிற நேம் வந்து நம்மளுக்கு இங்கே காட்டுது. ஸோ ஒரு யூஸ் ஸ்டேட்ல இருந்து நம்ம எப்படி நம்ம டேட்டா ஹேண்டில் பண்ண போறோம்னு பார்க்கலாம். அதை நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம். ஸோ இன்புட் ஃபீல்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே நம்மளுக்கு வந்து அண்ட் ஆன் சேஞ்ச் லிசனர் இருக்கு, ஓகேவா? ஸோ ஆன் சேஞ்ச் லிசனர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த ஆன் சேஞ்ச் லிசனர் என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகுது. ஸோ நான் இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்னா, ஹேண்டில் சேஞ்ச் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் இப்போ டிஃபைன் பண்ணணும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ண போறேன், கான்ஸ்டன்ட் ஹேண்டில் சேஞ்ச், ஓகே? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஈவென்ட் பேராமீட்டர் வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ இதை ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன், ஓகேவா?
அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ ஒரு ஈவெண்ட்டை ரிசீவ் பண்ணும். ஸோ ரியாக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சேஞ்ச் ஃபங்க்ஷன்ல நீங்க அந்த சாரி ஒரு ஆன்சேஞ்ச் ஈவெண்ட் லிசனர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்றீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ல நீங்க ஈவெண்ட் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த ஈவெண்ட் ஏதாச்சும் நீங்க இந்த நேம் வந்து என்னன்னா கொடுத்துக்கலாம். ஸோ நேமிங் லைக் ஜென்ரலா வந்து ஈவெண்ட் ஆர் ஈன்னு கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஈவெண்ட்னு கொடுக்குறேன். ஸோ ஈவெண்ட்டுங்கிறத நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. பட் இங்க வந்து எனக்கு ஒரு எரர் காமிக்குது. ஓகே, ஸோ ஈவெண்ட் வந்து டிக்ளேர்ட் பட் த வேல்யூஸ் நெவர். ஸோ இது விட்டுருங்க. ஸோ இதுல என்ன பாக்குறோம்னா இப்ப பேராமீட்டர் ஈவெண்ட் இம்ப்ளிசிட்லி ஹாஸ் எனி டைப். ஓகேவா? இப்ப நம்ம யூஸ் பண்றது வந்து .tsx டைப் ஸ்கிரிப்ட். ஸோ டைப் ஸ்கிரிப்ட்னா நம்ம எல்லாத்துக்குமே டைப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் ஒரு லைக் இதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஓகே இப்படி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் நேம்ட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு லைக் ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணணும். நேம்னு பாஸ் பண்றேன் ஒரு பேராமீட்டர். பட் அந்த நேமுக்கு வந்து நான் டைப் கொடுக்கணுமா? கரெக்டா? ஸோ அதே தான் இங்கே நம்மளுக்கு காட்டுது. ஸோ இது டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதுனால அதோட டைப் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி டிஃபைன் பண்ணா அந்த எரர் போயிடும். யூஸ் பண்ணாத எரர் மட்டும் இருக்கும். ஸோ இதே தான் பண்ண போறோம். பட் நம்ம ஒரு ஈவெண்ட் வந்து கேப்சர் பண்றதுனால ஈவெண்டோட டைப் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ தட் நம்ம வந்து எனி நம்ம வந்து இப்போதைக்கு அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு எந்த மாதிரி அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ VS Code கொடுத்தோம்னா ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் அந்த யூஸ் ஸ்டேட்டோட ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம எனி மட்டும். ஓகே, ஸோ எனி டைப் ஆஃப் ஈவெண்ட் இட் கேன் கேப்சர். ஸோ இப்போ ஈவெண்ட் வந்து என்ன கேப்சர் பண்ண போகுது? ஸோ இங்கே தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறோம் மெயினா. ஸோ இப்போ நான் இங்க கன்சோலா பண்ணேன்னா எனக்கு வந்து அதே நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ கன்சோல் வந்து இங்க ஆன்ல இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ ஹேண்டில் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து இந்த இன்புட் எலிமெண்ட்க்கு வந்து ஆல்வேஸ் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஹேண்டில் சேஞ்ச் ஈவெண்ட்ல நான் ஈவெண்ட் வந்து கன்சோல் லாக் பண்ண போறேன். இப்போ என்ன ஈவெண்ட் ரிசீவ் ஆகுதோ அந்த ஈவெண்ட் வந்து நான் லாக் பண்ண போறேன். ஸோ CLG போட்டா கன்சோல் லாக் ஆயிடும். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நான் இப்போ லாக் பண்ணணும். ஸோ இப்போ ஈவெண்ட் லாக் பண்றப்ப இப்போ நான் இங்க இன்புட் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கொடுக்குறேன். ஸோ சேஞ்ச் பண்றப்ப எனக்கு என்ன வரும்? இப்போ வந்து ஏன்னு கொடுத்தா ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகரா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஈவெண்ட் வந்து இப்போ லாக் பண்ணிக்கும். அந்த ட்ரிகரான ஈவெண்ட் ஓபன் பண்ணலாமா? ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து லைக் இது ரியாக்டோட நேம். ஸோ எந்த நேம்ல வந்து இதா இருக்கு? ஆன்சேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் நேம்ல வந்து இது கால் ஆயிருக்கு ஆன்சேஞ்ச் ஃபங்க்ஷன்ல. ஸோ இங்க வந்து நம்ம நிறைய டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ஈவெண்ட்ல இருந்து நம்மளுக்கு என்னென்னலாம் அக்சஸ் பண்ண முடியும் நம்ம இங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு முக்கியமானது இங்க இருக்கிற வந்து வேல்யூஸ். இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் முக்கியமானது. ஸோ அதை நம்ம எங்க பார்க்கலாம்னா டார்கெட் இருக்கா? ஸோ அந்த ஈவெண்ட் வந்து ஒரு டார்கெட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ இங்க இன்புட் ஃபீல்ட் வந்து அந்த டார்கெட் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இந்த டார்கெட்ல பார்த்தோம்னா ஒரு வேல்யூங்கிற ஒரு பேராமீட்டர் ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ இந்த வேல்யூங்கிற ஆட்ரிபியூட்ல நம்மளுக்கு வந்து வேல்யூ ஸ்டோரா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்ல அதோட இன்புட்டோட ஃபீல்ட் வந்து கேப்சர் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்க வேல்யூன்னு இருக்கு. ஸோ அப்ப நான் என்ன பண்ண முடியும்னா இப்ப நான் கன்சோல் லாக் பண்ண முடியும். இப்ப என்ன பண்ண போறேன்? ஸோ இப்ப நம்ம பார்த்தோமா ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகரா இருக்குன்ட்டு. ஸோ முதல் ஈவெண்ட் வந்து நான் டைப் அடிச்சுக்கிறேன். ஸோ ஈவெண்ட்குள்ள நம்ம எங்க போகணும்? டார்கெட் போகணும். ஓகேவா? ஸோ டார்கெட் போயிட்டேன். ஸோ அந்த டார்கெட்ல என்ன இருக்கு? நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தோம்னா இது ஈவெண்ட்டை கன்சோல் லாக் பண்ணும். ஸோ இந்த ஈவெண்ட்ல இருக்க வேல்யூ வந்து நான் கன்சோல் லாக் பண்ணும். ஸோ நான் கிளியர் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்போ ஏபின்னு பண்ணேன்னா ஸோ பாருங்க அந்த ஈவெண்ட்ல வந்து டார்கெட்ல வேல்யூ ஏபி இருக்கு. அண்ட் தென் அட் த சேம் நம்மளுக்கு வந்து ஏபிங்கிற வேல்யூ வந்து இங்க கன்சோல் லாக் இருக்கு. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ் ஸ்டேட்ல எப்படி ஒரு ஈவெண்ட்ல இருந்து நம்ம வேல்யூஸ் வந்து எடுக்கலாம். ஸோ எடுத்தாச்சு. ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நோ நேம் இருக்கா? ஸோ இதுல நம்ம செட் பண்ணோம்னா சிம்பிளி இந்த செட்டிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு இந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா இந்த டிஃபால்ட்டா இருக்கிற வேல்யூ வந்து ஓவர் ரிட்டர்ன் பண்ணி நம்ம இப்போ நம்ம இருக்கிற ஏபிங்கிற வேல்யூ வந்து செட் ஆயிடும். ஸோ இப்போ பண்ணலாமா? அதை இந்த செட் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, இப்போ ஏபிசி பண்ணினா நம்மளுக்கு இங்கே ஏபிசி மாறிடும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து இப்போ யூஸ் ஸ்டேட்ல இருந்து நம்ம அக்சஸ் பண்ணுவோம்.
அண்ட் தென் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான பேராமீட்டர்ஸ் ஒரே ஒரு பேராமீட்டர் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்புட்ல பார்க்கறப்ப நம்மளுக்கு வந்து டைப் இருக்கு, பிளேஸ் ஹோல்டர் இருக்கு, ஆன் சேஞ்ச் இருக்கு, அண்ட் தென் ஓகே ஆன் சேஞ்சுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து இங்க 2 பேராமீட்டர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து இப்ப நம்மகிட்ட வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்கிட்ட இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இந்த இன்புட் ஃபீல்ட்ல வந்து என்ன டேட்டா இருக்கும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணா இந்த நேம் இருக்கு, ஓகேவா. ஸோ அது எங்க இருந்ததுன்னா இந்த பிளேஸ் ஹோல்டர்ல இருந்து வருது. ஓகே, ஸோ எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு வந்து இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை இங்க நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் யூஸ் ஸ்டேட்ல வந்து நான் ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குன்னா எனக்கு எந்த வேல்யூமே இருக்காது பேசிக்கா, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து இப்போதைக்கு நான் எந்த வேல்யூமே கொடுக்கல. அப்படி கொடுக்காதப்ப இங்க வந்து நான் வேல்யூன்னு கொடுத்துட்டு ஸோ யூஸ் ஸ்டேட் என்ன வேல்யூ இருக்கு, நேம். ஸோ இந்த நேம் நான் செட் பண்ணிடலாம், ஓகேவா. இது நம்ம ஃபார்ம் டேட்டா ஒரு ஃபார்ம்ல இருந்து டேட்டா ஆக்சஸ் பண்றப்ப இது நம்ம நல்லா பார்க்கலாம். இன்னொரு ஆட்ரிபியூட் என்ன யூஸ் பண்ண அப்படின்னா நேம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் தான். ஸோ இது வேற நேம் அது வேற நேம், இது வந்து யூசர் நேம் வச்சுக்கோங்க. ஸோ செட் யூசர் நேம், இது யூசர் நேம், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த நேமுங்கிறது வந்து ஒரு இன்புட் ஃபீல்டுக்கான ஆட்ரிபியூட், ஓகேவா. இந்த நேம். ஸோ இந்த நேமுக்கு வந்து நான் இப்ப யூசர் அப்படின்னு ஒரு நேம் நான் செட் பண்ணேன்னா இப்ப என்ன எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ்னா லைக் பிஃபோர் செட்டிங் திஸ் நான் ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணா அந்த ஈவெண்ட்ல பாருங்க. ஸோ ஒரு நேமுங்கிற பேராமீட்டர் நமக்கு எப்பயுமே இருக்கணும். ஸோ அந்த பேராமீட்டர் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஈவெண்ட்ல நேம் பேராமீட்டர் இருக்கணும். ஸோ இப்ப நேம் பேராமீட்டர் பாத்தீங்கன்னா நான் டிஃபைன் பண்ணாதப்ப எனக்கு என்ன இருக்குன்னா ஸோ நத்திங் இஸ் தர், ஓகேவா. ஸோ பட் இப்ப நான் வந்து இங்க நேம் நான் மறுபடியும் கொடுத்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன், மறுபடியும் இப்ப ஏபின்னு அடிக்கிறேன். ஸோ இப்ப பாக்குறப்ப நம்மளுக்கு நேம்ங்கிற பேராமீட்டர் நம்மளுக்கு நேம் லைக் யூசர்னு டிஃபைன் ஆயிருக்கும், ஓகேவா. யூசர்னு டிஃபைன் ஆயிருக்கு. அப்ப என்ன அட்வான்டேஜ்னா என்கிட்ட மல்டிபிளான இன்புட் ஃபீல்ட் இருக்கிறப்ப ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்குமே நான் நேம் டிஃபைன் பண்ணேன்னா எனக்கு வந்து அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க இங்கேயே பார்க்கலாம். ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து டார்கெட் வேல்யூ மட்டும் எடுக்கலாமா, இல்ல. ஸோ டார்கெட் நேமும் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா. கன்சோலா பாத்தீங்கன்னா ஏபிசின்னு பண்றேன். இப்போ நான் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணல. ஸோ இது ரெண்டுமே எனக்கு வந்து நான் இப்போ டிஸ்பிளே பண்ணேன் ஏபிசி. ஸோ யூசருங்கிற நேம் வேல்யூ சாரி நேம்ங்கிற ஆட்ரிபியூட்ல இருக்கிற வேல்யூ என்னன்னா ஏபிசின்னு இருக்கு. இதை நீங்க இப்படி பார்க்கலாம், ஓகேவா. கண்டெய்ன்ஸ். ஸோ இந்த நேம்ல நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு, ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ, ஓகேவா. இது நம்மகிட்ட இருக்கு. ஸோ இப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்ல இருந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ண முடியுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் ரெஃபரன்ஸ் பண்றேன் மறுபடியும். ஸோ இங்க ஏன்னு அடிச்சா ஸோ யூசருங்கிற நேம் கண்டெய்ன்ஸ் ஏங்கிற வேல்யூ, ஓகேவா. ஸோ இது சிம்பிளா புரிஞ்சுச்சுன்னா இந்த நேம் அண்ட் இந்த வேல்யூங்கிற ஆட்ரிபியூட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே என்கிட்ட நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபார்ம் மட்டும் நான் கொடுங்க 1 மினிட். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா இப்போ நடத்தின வரைக்கும்? டவுட் எல்லாம் மட்டும் போட்டுருங்க. டவுட் இருந்தா கேளுங்க, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. யூஸ் ஸ்டேட்ல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து குழப்பற மாதிரி இருக்கா? ஒரு சம்மரி மாதிரி ஒன்று கடைசியா என்னடா சம்மரி மாதிரி கடைசியா இல்லையா? சொன்னடா
ஹலோ, கேக்குதா? சொல்லு சொல்லு சொல்லி கேக்குது. ஒரு சம்மரி மாதிரி மட்டும் கொடுத்துருங்க கடைசியா. இரு எக்ஸ்பிளைன் பண்ண கிளியர் ஆயிடும். அது பேசிக்கா சொன்னேன். இப்போ வந்து ஒரு ஃபார்ம் டேட்டா வச்சு நம்ம எப்படி பண்றது பாக்குறேன். ஓகேவா? சரி சரி, இது வந்து நான் ப்ரீ டிஃபைன்டா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு இன்புட் ஃபீல்ட மட்டும் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ எதுவுமே இப்போதைக்கு நான் எந்த ஈவெண்ட் ஹேண்ட்லுமே ஆட் பண்ணல. சும்மா டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்கணும், இன்புட் ஃபீல்டு இருக்கணும். ஓகேவா? இது வந்து நம்ம பர்கர் ஷாப்புக்கு யூஸ் பண்ற மாதிரி தான். இப்போ நம்ம நேம் கொடுத்துக்கலாம். தென் ஃபுட் டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பேமெண்ட் மெத்தடு, தென் குவான்டிட்டி. ஸோ இதெல்லாம் நீங்க இது பேசிக்கான HTML தான் நான் இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு குவான்டிட்டி 2ங்கிறது கொடுக்குறேன். எக்ஸ்பெக்ட் டெலிவரியான்னு கேட்குறோம். ஸோ ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் ஆன்ட்டு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம பாக்குறப்ப ஒரே ஒரு எலிமெண்ட் தான் நம்ம வந்து அக்சஸ் பண்ணோம். கரெக்டா? அங்க வந்து நம்ம நேம்ன்ட்டு ஒரே ஒரு இன்புட் ஃபீல்டு மட்டும் அக்சஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்டேட்ல வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். இப்ப நான் இங்க வர்றப்ப நான் இங்க என்ன பண்ணலாம்? வந்து நான் இந்த ஃபார்ம் டேட்டா எல்லாமே நான் கலெக்ட் பண்றதுக்காக நான் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அஸ் த சேம் இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் வேர் ரியாக்ட். ஓகேவா? சரி, ரியாக்ட்ல இருந்து நான் யூஸ் ஸ்டேட் இம்போர்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ யூஸ் ஸ்டேட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் இங்க இருக்கிற நேம் வச்சுக்கோங்க. ஸோ கான்ஸ்டன்ட் நேம் வந்து யூஸ் ஸ்டேட் நான் நேம்னு கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா கான்ஸ்டன்ட் ஃபுட் டைப்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நேமுக்கு ஒரு யூஸ் ஸ்டேட், ஃபுட் டைப்புக்கு ஒரு யூஸ் ஸ்டேட், தென் பேமெண்ட் மெத்தடுக்கு இன்னொரு யூஸ் ஸ்டேட், குவான்டிட்டிக்கு ஒன்று, எக்ஸ்பிரஸ் டெலிவரிக்கு ஒன்று, அடிஷனல் ரெக்வஸ்ட்டுக்கு ஒன்று. ஸோ அப்படி கொடுக்குறப்ப நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கும்னா லைக் அதை பார்த்தா இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் நம்மளுக்கு வந்து அது லைக் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்படி எழுதுறதுக்கு பதிலா நம்ம இன்னும் சிம்பிளிஃபையா பண்ணலாம் ஒரு யூஸ் ஸ்டேட். இப்படி பண்ணி நம்ம ஒவ்வொரு வேல்யூல இருந்து அக்சஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டி அப்டேட் பண்ணலாம். பட் அது வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ எப்படி வந்து நம்ம சிம்பிளா அக்சஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்ப இந்த நேம்ட் வேரியபிள் இருக்கு, ஃபுட் டைப் வேரியபிளுக்கு இஸ் எக்ஸ்பிரஷன் வேரியபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிளுக்குமே லைக் முன்னாடி நான் சொன்னேன்ல, இப்ப நான் அந்த நேம்னு பாக்குறப்ப நம்மளுக்கு 2 ஆட்ரிபியூட் பார்த்தோம். ஒன்னு ஆட்ரிபியூட் நேம்ங்கிற ஆட்ரிபியூட் அண்ட் தென் இன்னொரு ஆட்ரிபியூட் வேல்யூங்கிற ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இந்த நேம் கண்டெய்ன்ஸ் திஸ் வேல்யூன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? கண்டெய்ன்ஸ் திஸ் வேல்யூன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மெத்தட் தான் இங்க யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன். இப்ப இங்க எல்லாத்தையுமே நான் தனித்தனியா டிக்ளேர் பண்ணாம நான் ஒரே ஒரு ஃபார்ம் டேட்டா டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ கான்ஸ்டன்ட் ஒரு ஃபார்ம் டேட்டா நான் கிரியேட் பண்ண போறேன். ஃபார்ம் டேட்டான்னு கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் செட் ஃபார்ம் டேட்டான்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேட்டா வந்து நான் யூஸ் ஸ்டேட் வச்சு கொடுக்க போறேன். யூஸ் ஸ்டேட் வச்சு கொடுக்க போறேன். இப்ப என்ன ஆகும்னா இங்க நான் சிங்கிள் வேரியபிளா ஸ்டோர் பண்ணாம ஒரு ஆப்ஜெக்டா ஸ்டோர் பண்ண போறேன். ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஸ்டோர் பண்றப்ப நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணலாம்னா லைக் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நான் எழுத தேவையில்ல ஒவ்வொரு இதுக்குமே. ஸோ இந்த நேம்ங்கிற வேரியபிள வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம்னு நான் வேரியபிள் கொடுத்துடலாம். அதோட டிஃபால்ட் என்னது ஸ்ட்ரிங். ஓகேவா? அண்ட் தென் ஃபுட் டைப் நான் எடுக்கிறேன். ஃபுட் டைப் நான் கொடுத்துட்டா அதுக்கு வந்து டிஃபால்ட் வந்து வெஜ் நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிறத நான் அப்படியே கொடுக்குறேன். ஸோ இஸ் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து ஒரு பூலியன். ஓகேவா? இது ஆன்ல இருக்கலாம் இல்லாட்டி ஆஃப்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, இங்க எரர் இருக்குனால வராது. ஸோ இதுக்கு வந்து நார்மலி ஃபால்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் பேமெண்ட் மெத்தட். ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து எதுவுமே செலக்ட் பண்ணாதனால நான் வந்து இப்போதைக்கு எம்டிஆ கொடுத்துக்கிறேன். அண்ட் குவான்டிட்டி. ஸோ இப்போ பாக்குறப்ப இதை உங்களை லாக் பண்ணி காமிக்கிறது எப்படி இருக்கு பாருங்க. ஓகேவா? வந்து அடிஷனல் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன இதுல இருக்குன்னா அது எம்டியா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இது எல்லாமே நடத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்ப நான் கன்சோல் பண்ணா என்ன வரும்? நான் கன்சோல் பண்ணதுமே எனக்கு டிஃபால்ட் வேல்யூ எல்லாமே செட் ஆகி வந்திருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷனல் ரிக்வஸ்ட் வந்து நான் எம்டியா இருக்கு, ஃபுட் டைப் வந்து வெஜ் டிஃபால்ட்டா இருக்கு, அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆன் பாக்குறது வந்து ஃபால்ஸ்ல இருக்கு. ஸோ நேம் இருக்கிறது வந்து எம்டியா இருக்கு, குவான்டிட்டி ஒன்று நான் சரியா இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இப்ப டிஃபால்ட் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ
ஒரு ஃபார்ம் வந்து நம்ம இப்ப நம்ம போய் இங்க பாக்குறப்ப நம்மளுக்கு டிஃபால்ட்டா எதுவுமே இருக்கக்கூடாது. லைக் வெஜ்னா இது ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கும், இல்லாட்டி பேமெண்ட் மெத்தட் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்க மாதிரி நம்மளுக்கு இருந்தாதான் லைக் நல்லா இருக்கும். சோ இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, அதுக்குதான் அந்த வேல்யூங்கிற ஆட்ரிபியூட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சோ வேல்யூங்கிற ஆட்ரிபியூட்ல நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டா என்ன வேல்யூ இருக்குமோ அதை செட் பண்ணிடலாம். சோ வேல்யூ ஈக்குவல் டு ஃபார்ம் டேட்டா வேரியபிள் எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற நேமுங்கிற வேல்யூ ஓகேவா. சோ இது கொடுத்துட்டா இப்ப டிஃபால்ட்டா இருக்கிற வேல்யூ இங்க 2 இருக்கும். நான் எம்டியா கொடுத்தனால எம்டியா இருக்கு. சோ இங்க வந்து இப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து 2 இருக்கும் ஓகேவா. சோ இப்படி நம்ம டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் டேட்டா ப்ரீ ஃபில்டா பண்ணலாம் ஓகேவா. அதே மாதிரி இப்போ இன்புட் நான் பாக்குறப்ப இன்புட் வந்து வேல்யூ வந்து இங்க ப்ரீ டிஃபைன் வெஜ் இருக்கு ஓகேவா. சோ இதை விட்டு அண்ட் தென் இப்போ பேமெண்ட் மெத்தட் பார்க்கலாம் ஓகேவா. பேமெண்ட் மெத்தட்லயே நம்ம வேல்யூ வந்து ப்ரீ டிஃபைனா செட் பண்ணலாம். சோ பேமெண்ட் மெத்தட்ல வந்து சாரி வேல்யூ பேமெண்ட் மெத்தட்னு போட்டா வந்துடும். ஸோ செலக்ட் பேமெண்ட் மெத்தட் இருக்கு. வேல்யூ வந்து ஃபார்ம் டேட்டா டாட் பேமெண்ட் மெத்தட் ஓகேவா. ஸோ குவான்டிட்டி அதே மாதிரி வேல்யூ கொடுத்துக்கலாம். எக்ஸ்பிரஸ் டெலிவரிக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பாக்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரூ கொடுத்தோமா ஃபால்ஸ் கொடுத்தோமா. ஸோ ஃபால்ஸ் கொடுத்ததுனால நம்மளுக்கு இங்க எந்த டென்ஷனுமே இருக்காது. சப்போஸ் நான் ட்ரூ கொடுத்தா மாதிரி பார்க்கலாமா. ட்ரூ கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஸ்டேட் வந்து செட் ஆயிருச்சு. ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபால்ஸ் கொடுத்தா எக்ஸ்பிரஸ் டெலிவரி வந்து போயிடும் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு ஃபார்ம் டேட்டா வச்சு நம்மளால ஃபார்ம் வந்து அக்சஸ் பண்ண முடியுது ஓகே. ஸோ நான் ஒவ்வொருத்துக்குமே ஆன் கிளிக் ஹேண்டலர் எப்படி எழுதிதான் ஆகணும். பட் வந்து ஒவ்வொருத்துக்குமே ஃபங்க்ஷன் வந்து டிஃபரெண்டா எழுத தேவையில்லை. இப்போ நான் இந்த மாதிரி ஒரே ஒரு யூஸ் ஸ்டேட் வச்சு கொடுத்துருக்கனால ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் எழுதிக்க போறேன். ஸோ ஹேண்டில் ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ நான் ஃபங்க்ஷன் என்ன பண்ணேன்னா ஹேண்டில் சேஞ்ச்னு வச்சுக்கேன். ஸோ இப்போதைக்கு எந்த இதுல பண்ணல ஓகேவா. ஸோ இந்த ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷனை நான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ண போறேன் இப்போ. ஸோ இந்த இன்புட்டுக்கு வந்து நான் ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஆன் சேஞ்சுக்கு ஹேண்டில் சேஞ்ச் யூஸ் பண்ண போறேன். அண்ட் தென் இன்புட்ல வந்து ரேடியோ இருக்கு. ஆன் சேஞ்சில் ஹேண்டில் சேஞ்ச் யூஸ் பண்றேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்புட்டையும் சேர்த்துக்கலாம். ஆன் சேஞ்சில் ஹேண்டில் சேஞ்ச் அண்ட் தென் பேமெண்ட் மெத்தட்லயும் அதே மாதிரி ஆன் சேஞ்சில் ஹேண்டில் சேஞ்ச் ஓகேவா. ஸோ இன்னும் இங்கே ஒன்று இருக்கு ஆன் சேஞ்சில் ஹேண்டில் சேஞ்ச் அண்ட் தென் எக்ஸ்பிரஸ் டெலிவரியில் ஆன் சேஞ்சில் மறுபடியும் ஹேண்டில் சேஞ்ச். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன் எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் அலோகேட் பண்ணிட்டேன். ஆன் சேஞ்சில் ஹேண்டில் சேஞ்ச் அண்ட் தென் வேல்யூ இங்கே கொடுக்கல போல. வேல்யூ வந்து ஃபார்ம் டேட்டா டாட் வேல்யூ வந்து நான் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டேன். ஓகே ஃபார்ம் டேட்டா டாட் வேல்யூ இல்லை இது அடிஷனல் ரெக்வஸ்ட் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் ஹேண்டில் சேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டேன் ஓகே. இப்போ நான் ஹேண்டில் சேஞ்ச் வந்து நான் ஒரு ஈவெண்ட் தானே அதுவும் ரிசீவ் பண்ண போகுது. அப்ப நம்ம அங்க நேம்னு பாக்குறப்ப ஸோ நேமுங்க அதுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ இங்கேயே ஒரு ஈவெண்ட் வந்து ரிசீவ் ஆக போகுது. ஸோ இதுக்கும் டைப் நம்ம கொடுக்கணும். இப்போதைக்கு நான் எனிங்கிற டைப் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இங்க வந்து ஈவெண்ட் வந்து லாக் பண்றேன். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது ஒர்க்கிங். இதுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது. இதுக்கு ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது. ஸோ இதை நான் இன்க்ரீஸ் பண்றப்ப இதுக்கு ஒரு ட்ரிகர் ஆகுது. இதுக்குமே ட்ரிகர் ஆகுது. இதுக்குமே ட்ரிகர் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வாட்டியா டிஃபைன் இருக்கும். பட் அந்த ஒரு ஃபங்க்ஷனே வந்து எல்லாத்துக்குமே ட்ரிகர் ஆகுது கரெக்டா. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணலாம்னா லைக் இப்ப
ஃபார் எக்ஸாம்பிள் ஈவெண்ட் டாட் இப்போ லாக் பண்ணேன் ஓகேவா, லாக் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு கொடுக்க போறேன் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க இந்த ஈவெண்ட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்டர் நேம் கொடுக்குறப்ப எனக்கு ஏன்னு கொடுத்தா ஏன்னு வருது, நான்வெஜ்ஜா வெஜ்னு கொடுக்குறப்ப வெஜ் நான்வெஜ்னு வருது. ஸோ பேமெண்ட்டுங்கிறப்ப கார்டு வருது, குவான்டிட்டி 2 வருது. ஸோ 2 இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் இங்க கார்டு. ஸோ எக்ஸ்பிரஸ் ரெடி வந்து ஆன்ல இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்றோம் ஓகேவா, அது எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடிஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 1 2ன்னு கொடுக்குறப்ப ஸோ இங்கேயே நம்ம ஹலோன்னு கொடுத்துருக்கேன், அது இங்கே காட்டாது, இங்கே காட்டு ஓகேவா. அது நம்ம அப்டேட் பண்ணாதனால காட்டும். ஸோ எதுக்கு அப்டேட் ஆகல, ஸோ இந்த ஃபார்ம் டேட்டா ஃபீம் எல்லாம் எதுக்கு அப்டேட் ஆகல, அது எதுக்குன்னா லைக் ரியாக்ட்ல வந்து 2 டைப் ஆஃப் இன்புட் இருக்கு ஓகேவா. ஒன்னு வந்து நார்மலா நம்ம கண்ட்ரோல் பண்றது, லைக் நார்மலா ஹேண்டில் பண்றது. ஸோ இன்னொரு டைப் வந்து கண்ட்ரோல் இன்புட்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த கண்ட்ரோல் இன்புட்ஸ் வந்து நம்ம வேல்யூ அப்டேட் பண்ண அங்கேயே நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி லைக் இந்த ஃபார்ம் டேட்டா இருக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு, லைக் ஆல்வேஸ் தான் ரிட்டர்ன் ஆகுது. இப்போ நாங்க என்ன என்டர் பண்ணாலும் இந்த ஃபார்ம் டேட்டால என்ன வேல்யூ இருக்கோ அடிஷனல் ரெக்வஸ்ட் இந்த வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூ மட்டும் தான் எனக்கு வந்து லைக் கொடுக்குது கரெக்டா. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வருது. இப்போ நான் வந்து இந்த ஃபார்ம் டேட்டா வந்து லாக் பண்றேன். எனக்கு வேல்யூ கிடைச்சிச்சு ஓகேவா. ஸோ வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் அப்டேட் பண்ணணும் ஓகேவா. அப்ப நான் போனதுல என்ன பண்ணேன், செட் நேம்னு கொடுத்தேன் கரெக்டா. இப்ப செட் ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்துட்டு அதுல நான் என்ன எது செட் பண்ண போறேன்னா இப்ப நேம் இருக்கா. ஸோ நேம்ங்கிற வேல்யூக்கு வந்து நான் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ ஓகேவா இப்படி கொடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு டேட்டா வந்து நம்ம தனித்தனியா அக்சஸ் பண்ணனாலும் இப்ப இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்க நேம் என்டர் பண்றேன் ஓகேவா. ஸோ நேம் என்டர் பண்றப்ப இந்த நேம்ங்கிற ஃபீல்டு மட்டும் ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆயிரும். ஸோ ஆனதுக்கு அப்புறம் ஓகே நான் அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் ஓகேவா. ஓகே ஹேண்டில் சேஞ்ச் ஈவென்ட் ரிவ்யூ பண்ணுது. ஸோ நான் இங்கே வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே இப்போ வந்து நான் நார்மலா உங்க நேம் கொடுக்குறேன், எண் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ இங்க பாருங்க ஓகே நான் இன்னும் நேம் செட் பண்ணல. சரி ஓகே இது எப்படி நான் செட் பண்றேன்னு சொல்லி தரேன், அதுக்கப்புறம் அதை பார்க்கறேன். ஸோ எனக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு, ஒரு ஃபார்ம் டேட்டாக்குள்ள நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ எல்லா வேரியபிளும் நான் அப்டேட் பண்ணணும். பட் இங்க அப்டேட் ஆன வேல்யூ வந்து நான் இப்ப நேம்ங்கிற வேல்யூ அப்டேட் ஆயிருச்சுன்னா அந்த ஃபுட் டைப்புங்கிற வேல்யூ வந்து எனக்கு செலக்ட் பண்றப்ப இந்த வேல்யூ போகக்கூடாது ஓகேவா. ஸோ தட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த ஃபார்ம் டேட்டால வந்து நம்ம ப்ரீவியஸ் டேட்டா வந்து அக்சஸ் பண்ண போறோம். ஸோ அது எப்படின்னா இப்போ செட் ஃபார்ம் டேட்டான்னு வச்சுக்கோங்க ஓகேவா. செட் ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்துட்டேன்னா இதுல வந்து நான் ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ண போறேன் ஓகேவா. ஸோ அதுல இங்க என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் டேட்டாவை எடுத்துப்போம். ஸோ ப்ரீவியஸ் டேட்டா நான் ப்ரீவியூன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஃபைன் ஓகே இது வந்து கால் பேக். ஓகே இப்போ வந்து ப்ரீவியஸ் டேட்டா வந்து அக்சஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணணும்னா ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஸோ அது என்ன பண்ணணும் இப்போ ஃபார்ம் டேட்டால வந்து எனக்கு பழைய வேல்யூஸ் வந்து அப்டேட்டா இருக்கு ஓகேவா. ஸோ அந்த வேல்யூ எல்லாமே எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடு ஓகேவா. இருக்கிற வேல்யூ எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிடு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேல்யூ உள்ள வருதோ அதை மட்டுமே அப்டேட் பண்ணுன்னு சொல்றோம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் நேம். ஸோ நேம்ங்கிற ஆட்ரிபியூட் வச்சுக்கிட்டு ஸோ ஈவெண்ட் டாட் நேம் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் நேம்ங்கிற ஆட்ரிபியூட் வச்சுக்கிட்டு நான் வந்து அதோட வேல்யூ வந்து அப்டேட் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் ஓகேவா. ஓகே இப்போ பாருங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நான் ப்ரீவியஸ் டேட்டா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன்
ஓகேவா? ஸ்ப்ரெட்னா உங்களுக்கு பழைய டேட்டா இருக்கிறத அப்படியே ரீப்ளேஸ் பண்ணும். உங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டுமே லைக் ஈவெண்ட்ல எந்த நேம் கால் ஆகுதோ அதை மட்டுமே அப்டேட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஈவெண்ட் வந்து லாக் பண்ணிருக்கேன் கரெக்டா? ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து நான் இப்ப பாக்குறேன் கன்சோல் லாக் போடுறப்ப எனக்கு என்னென்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டேட்டா வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி, ஓகேவா? அப்புறம் நான் இன்னொரு டிஸ்பிளே பண்றப்ப இப்போ ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் நேம் டிஸ்பிளே பண்றேன். ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் நேம் டிஸ்பிளே பண்றேன். அண்ட் தென் அதே நேரத்துல ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ, ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நான் டிஸ்பிளே பண்றேன். பார்க்கலாமா? ஸோ பாருங்க இப்ப ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து எனக்கு யூஸ் ஸ்டேட் வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஃபார்ம் டேட்டால எதுவுமே இன்னும் என்ன ஃபில் ஆகல. அடிஷனல் ரெக்வஸ்ட் ஃபுட் டைப் அப்படியே தான் இருக்கு. லைக் டிஃபால்ட்டா நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான் இருக்கு கரெக்டா? ஃபுட் டைப் வெஜ். ஸோ இங்க என்ன பாக்குறேன் நான் வேல்யூ வந்து வெஜ் அசைன் ஆகுது. பட் டிஃபால்ட்டா நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபால்ட்டா கொடுக்குறப்ப வந்து யா இதுல இது இருக்கு செக்குடுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுக்கல. டிஃபால்ட்டா என்ன இருக்கணும்ட்டு. ஸோ டிஃபால்ட்டா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் டேட்டால சப்போஸ் அந்த வேல்யூ ஃபார்ம் டேட்டா டாட் ஃபுட் டைப் வந்து நம்மளுக்கு ட்ரிபிள் ஈக்குவல் டு வெஜ்ன்னு இருந்துச்சுன்னா வந்து செக் ஆயிருக்கும்னு போட்டிருக்கான். இப்போ ஒரு காகுது, ஓகேவா? ஸோ டிஃபால்ட் வழியை எவ்வளவு நேரம் காட்டல, இப்போ காட்டுது. ஓகே, ஸோ அதே மாதிரி இதே செக்குடு ஆப்ஷன் வந்து நான் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வெஜ்ஜா இருந்துச்சுன்னா நான் செக் பண்ண மறந்துட்டேன். அதனால இப்போ பாருங்க நான் கிளியர் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ நான் ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ண போறேன். எந்த ஈவெண்ட்னா நேம் மாத்த போறேன். நேம் வந்து நான் இப்போ என்ன அடிக்கிறேன். ஸோ அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபார்ம் டேட்டா வந்து கன்சோல் லாக் பண்றப்ப எனக்கு வந்து என்னோட நேம்ல வந்து எம்டியா இருக்கு கரெக்டா? ஸோ எம்டியா இருக்கிற நேரத்துல எனக்கு டேட்டா எதுவுமே இல்லை. ஸோ அண்ட் தென் நான் கன்சோல் லாக் வந்து ஈவெண்ட் டார்கெட் நேம் அண்ட் ஈவெண்ட் டார்கெட் வேல்யூ பண்றேன். ஸோ இந்த ஃபார்மோட இந்த இன்புட்டோட நேம்ல அந்த வேல்யூ வந்து என்ட்ரா இருக்குன்ட்டு. ஸோ அந்த நேம் பாக்குறப்ப என்னோட நேம் இன்புட், ஓகேவா? ஸோ இன்புட் பேர் நேம் அது, ஓகேவா? ஸோ அந்த இன்புட்ல வந்து என்னங்கிற வேல்யூ வந்து ஆயிருக்கு கரெக்டா? ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரீவியஸ் நான் இப்போ எடுத்து வரேன். அந்த ப்ரீவியஸோட யூஸ் வந்து நான் பாக்குறதுக்காக அதை யூஸ் பண்ண போறேன். இப்போதைக்கு நான் ப்ரீவியஸ் எடுத்து விட்டேன்னா இந்த ப்ரீவியஸ் எடுத்து எனக்கு தெரியல, ஆக்சுவலா கிளியரா தெரியல, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இந்த என், ஸோ என்னு நான் மறுபடியும் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே எம்டியா இருக்கு, நேமுங்கிறது எம்டியா இருக்கு. அண்ட் தென் ஒரு ஈவெண்ட் எனக்கு ட்ரிகரா இருக்கு. ஸோ நேமுங்கிற இன்புட் ஃபீல்ட்ல என்னென்ன என்டர் பண்ணிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் என்னங்கிற வேல்யூ வந்து நான் இங்க அப்டேட் பண்ண போறேன், ஓகேவா? ஸோ இப்போ அப்டேட் ஆயிருச்சு. இப்போ நான் இங்க நேம்னு அடிக்கிறேன் வச்சுக்கோங்க. ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு ஸோ லாஸ்ட் எனக்கு மறுபடியும் நான் சரி அதான் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரீவியஸ்னு சொன்னேன் பாத்தீங்களா? ஸோ ப்ரீவியஸ்ங்கிற வேல்யூ வந்து முன்னாடி அடிச்ச நேமுங்கிற அந்த லைக் இப்போ நான் கிளியர் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் என்டர் பண்ணதுனால ஸோ ப்ரீவியஸா எனக்கு இல்லாம ஒரு டேட்டா இருந்தது, எம் மட்டும், ஓகேவா? ஸோ அந்த டேட்டா வந்து எனக்கு எடுத்து கொடுக்கும். அண்ட் தென் இப்போ லாஸ்ட் அப்டேட் ஆன டேட்டாவை போய் ஸ்டோர் பண்ணிடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த லைக் இந்த சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சு அதை பண்ணிடலாம். இப்ப பாக்குறப்ப நான் நான்வெஜ் செலக்ட் பண்ணா இந்த நேம் அப்படியே மெயின்டைன் ஆகணும். அண்ட் தென் நான்வெஜ்ங்கிற ஃபீல்டும் எனக்கு அப்டேட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரீவியஸ் டேட்டா. ப்ரீவியஸ் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கோ. கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ப்ரீவியஸ் டேட்டா வந்து எனக்கு அப்டேட்மெண்ட் பண்ணி விட்டுரு. இங்க லாக் பண்ணணும்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். லாக் ப்ரீவியஸ் லாக் பண்ணி பார்க்கலாமா? ப்ரீவியஸ் வந்து பழைய டேட்டா மெயின்டைன் பண்றது தான் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் நேம் இருக்கிற நேரத்துல நான் நான்வெஜ் செலக்ட் பண்ணினா எனக்கு நேமும் செலக்ட் ஆயிருக்கும், நான்வெஜ் செலக்ட் ஆயிருக்கும். இந்த டேட்டா அப்படியே தான் மெயின்டைன் ஆகும், ஓகேவா? அதுக்காக தான் நம்ம அந்த ப்ரீவியஸ்ங்கிறத யூஸ் பண்றோம்.
ஸோ அதே மாதிரி தான் இப்போ பேமெண்ட் மெத்தட் வந்து நம்ம செலக்ட் பண்ணா அதோட பேமெண்ட் மெத்தட் வந்து கார்டுங்கிற அப்டேட் ஆகும். இப்போ இங்க என்ன பண்ணிருக்கேன், இப்போ நம்ம இங்க பாக்குறப்ப தெரியுது, ஒரு கன்சோல் லாக் பண்ணிட்டு நான் அதுக்கு ஈவெண்ட் டார்கெட் நேம் அக்சஸ் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூ செட் பண்றேன். இப்போ நான் இங்க என்ன டிஃபைன் பண்ணிருக்கேன், அந்த நேம் பேராமீட்டர் இங்க இது சேமா இருக்கு. இப்போ இங்க என்ன எனக்கு ரிசீவ் ஆகுது, யூபின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேம் எனக்கு கிடைச்சிருச்சா, ஸோ இந்த நேம் எங்க இருக்கு, பேமெண்ட் மெத்தட் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன வேல்யூ போடணும், நான் யூபிங்கிற வேல்யூ போடணும். ஸோ அதே தான் இங்க என்ன பண்ணிருக்கேன், அந்த ஈவெண்ட் டார்கெட் நேம். ஸோ இங்க என்ன ரீப்ளேஸ் ஆயிருக்கும்னா, இங்க வந்து பேமெண்ட் மெத்தட் ரீப்ளேஸ் ஆயிட்டு இங்க வந்து எனக்கு யூபிஐன்னு ரீப்ளேஸ் ஆயிருக்கும் இந்த ஃபங்க்ஷன் கால் நடக்கிறப்ப. ஸோ அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போறோம். ஸோ இந்த பேமெண்ட் மெத்தடுக்கு இந்த இது ரீப்ளேஸ் ஆகுது. ஓகேவா, அது ஸோ அதை வந்து நம்ம இப்படி ப்ரீ டிஃபைனா கொடுக்கறது பதிலா நம்ம ஈவெண்டா டார்கெட்டா நேம். ஸோ அந்த நேரத்துக்கு என்ன ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகுதோ அந்த நேம்ல இருக்கிற வேல்யூ போய் அப்டேட் பண்ணிருன்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ இப்படி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து நிறைய டேட்டா வந்து நம்மளுக்கு ஆச்சு. இப்ப பாருங்க வேல்யூ மாறுதா. இப்ப எதுக்கு இது மாறிடுச்சுன்னா, இப்ப நம்ம வந்து இந்த இன்புட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நான் சொன்னேன், கண்ட்ரோல் இன்புட் வெர்சஸ் நார்மல் ஹேண்டில் இன்புட். இப்போ நம்ம இந்த இன்புட் வேல்யூஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணதுனால இதுக்கு கண்ட்ரோல் இன்புட் சொல்றோம். ஸோ எக்ஸ்பிரஸ் டெலிவரி போட்டா வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் டெலிவரி ஆன்ல இருக்கு. ஸோ ஓகே, ஆக்சுவலா எனக்கு ஆன்ல வேணுமா, பட் என்னோட டேட்டா வந்து இஸ் எக்ஸ்பிரஸ்ங்கிறது ஃபால்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இது பூலியன்ல இருக்கு, பட் எனக்கு கிடைக்கிறது வந்து ஆன்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அதோட ஈவெண்ட் லைக் என்ன ஈவெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஈவெண்ட்ல இருந்து நம்ம அந்த பூலியன் வந்து செட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அடிஷனல் பார்க்குறப்ப அது நார்மலா கரெக்டா ஒர்க் ஆகுது. ஸோ எல்லா டேட்டா ஃபீல்டுமே எனக்கு பக்காவா இருக்கு. பட் ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு இப்போ மிஸ்டேக்கா இருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் டெலிவரி நான் டாகுல் பண்றப்ப எனக்கு டாகுலும் ஒழுங்கா ஒர்க் ஆகல. அண்ட் தென் அந்த எக்ஸ்பிரஸ்ல ஆன் இருக்கு, பட் இந்த நேரத்துல எனக்கு கிளிக் பண்ணா ட்ரூன்னு இருக்கணும், செலக்ட் பண்ணலாம் ஃபால்ஸ் இருக்கும். ஓகேவா, அது எப்படி பண்ணலாம்னா, இப்ப நான் அந்த ஈவெண்ட்டை மட்டும் லாக் பண்ண போறேன். ஓகேவா, ஸோ அந்த லாக் பண்ண போறேன். ஸோ லாக் பண்ணி பாக்குறேன், கிளியர் பண்ணிட்டேன். இப்ப நான் இதை செலக்ட் பண்றப்ப எனக்கு ஒரு ஈவெண்ட் ட்ரிகரா இருக்கு. இஸ் எக்ஸ்பிரஸ் வந்து ஆன் எனக்கு டிஃபைனா இருக்கு. பட் இங்க என்ன, லைக் இந்த ஈவெண்ட் நம்ம ஓபன் பண்ணி பாக்குறப்ப அந்த ஈவெண்ட்ல டார்கெட் பாக்குறோம். ஸோ டார்கெட் செக்டான்னு பாக்குறப்ப 2 வருது. ஸோ எல்லா இன்புட் ஃபீல்டுக்குமே நம்மளுக்கு வந்து ஜென்ரலா இங்க என்ன இருக்குன்னா வேல்யூங்கிற ஆட்ரிபியூட் தான் இருக்கும். ஸோ பாருங்க, இப்ப நேம் இருக்குன்னா நான் ஸ்பேஸ் அடிக்கிறேன். ஸோ அதோட ஈவெண்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, டார்கெட். ஸோ டார்கெட் வேல்யூன்னு இருக்கா. பட் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஸ் டெலிவரி பண்றப்ப மட்டும், அதை ட்ரிகர் பண்றப்ப மட்டும் எனக்கு என்ன இருக்குன்னா அங்க செக்குங்கிற ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ டார்கெட்ல வந்து செக்குங்கிற ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, இங்க செக்குங்கிற ஆட்ரிபியூட் வந்து இங்க வர்றதுனால ஸோ இதனால பண்ண முடியாது. ஸோ என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் வந்து அங்க அப்டேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம்னா, இங்க வந்து ஒரே ஒரு நம்ம கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு இன்புட் வர டைப் வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ டெர்னரி ஆபரேட்டர் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல படிச்சிருக்கோம் கரெக்டா. இங்க வந்து ஒரு டைப் ட்ரிகர் ஆகுது. என்ன டைப்னா, இது செக் பாக்ஸ் ஈவெண்டான்னு பாக்குறோம். ஓகேவா, ஸோ அந்த டைப்புங்கிறத நம்ம எங்க இருந்து எடுத்துக்கோன்னு பாக்குறப்ப, ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த இது இருக்குன்னா இதுக்கு டைப் போய் பார்க்கலாமா. சரி பாருங்க, டைப் இருக்கா. ஸோ செக் பாக்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு செக் பாக்ஸ் வர நேரத்துல எனக்கு வந்து வேற விதமா வந்து நான் அந்த இன்புட்டை போய் பிளேஸ் பண்ணணும் கரெக்டா. ஸோ இந்த செக் பாக்ஸ்ங்கிற நேரத்துல மட்டும் எனக்கு என்ன போய் இன்புட் ஆகணும்னா அந்த செக்குங்கிற ஃபீல்டு போய் அக்சஸ் பண்ணணும் கரெக்டா. ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட், ஓகேவா. ஸோ இந்த டைம்ல மட்டும் எனக்கு இதை அக்சஸ் பண்ணு, மற்ற நேரத்துல எல்லாமே எனக்கு நார்மலா இருக்கிற வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணு. ஸோ இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டைப் வந்து நாட் டிஃபைன் வருது. ஸோ இந்த டைப் வந்து இப்போ என்னால அக்சஸ் பண்ண முடியல. ஸோ இந்த டைப் நான் செக் பண்ணேன்னா அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஈவெண்ட்ல இருந்து நான் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் அந்த டைப்பை. ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா, சிம்பிளா ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணிட்டு ஒரு டைப் நான் டிஃபைன் பண்ணிட்டேன் ஈக்குவல் டு எதுல நான் எடுக்க போறேன், ஈவெண்ட் டாட் டார்கெட்ல இருந்து நான் எடுத்துருக்கேன். புரிஞ்சா. ஸோ இப்போ அந்த டைப் வந்து எனக்கு செக் பாக்ஸ். இப்போ பாருங்க, இப்போ நான் ஒவ்வொருத்துக்குமே நம்மளுக்கு வந்து டைப் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் வந்து கன்சோல் பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன், கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லாக் டைப்னு கொடுப்பேன்.
இப்ப நம்ம பார்க்கலாமா? சோ இந்த நான் என்டர் பண்றப்ப எனக்கு டெக்ஸ்ட்ங்கிற டைப்ல என்டர் ஆகுது. சோ ஃபுட் டைப்ங்கிறப்பையும் எனக்கு வந்து ரேடியோங்கிற டைப், ஓகேவா? சோ இது பூலியனால நம்மளுக்கு வந்து அது பிரச்சனை ஆகாது. சோ இது வந்து நம்மளுக்கு வந்து செலக்ட் ஒண்ணுங்கிற ஆப்ஷன் வருது, குவான்டிட்டி வந்து நம்பர்ல வருது, எக்ஸ்பிரஸ் டெலிவரி எதுல வருது, செக் பாக்ஸ்ங்கிற டைப் வருது. சோ என்ன பண்றோம், அந்த ஈவெண்ட் டார்கெட் நேம் வந்து இப்ப என்ன நேம்ல இருக்கு நம்மளுக்கு, இஸ் எக்ஸ்பிரஸ் பாக்குறோம். சோ அந்த இதுல என்ன அப்டேட் போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைப் செக் பண்றோம். சோ இந்த டைப் என்ன டைப்ல இருக்குன்னா செக் பாக்ஸ்ல இருக்கான்னு பாக்குறோம். செக் பாக்ஸ்ல இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ போய் நம்மளுக்கு செட் ஆகணும் அங்க. சோ மத்ததுலாம் பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து டார்கெட் டாட் வேல்யூன்றது இருக்கும், பட் இதுல வந்து டார்கெட் டாட் செக்னு இருக்கும். சோ அவ்வளவுதான் சிம்பிளா இந்த சேஞ்சஸ், ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளால டாகல் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ ஃபைனலா ஸோ வெட்ஸ் அண்ட் தென் கேஷ் ஆன் டெலிவரின்னு பார்க்குறோம். அண்ட் தென் குவான்டிட்டி வந்து நான் ஃபைன் செலக்ட் பண்ணுறேன், எக்ஸஸ் டெலிவரியா அண்ட் அடிஷனல் ரெஸ்பான்ஸ் என் கொடுத்துட்டு 1 மினிட். ஓகே பாருங்க. ஸோ அட் லாஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு நம்ம டேட்டா எப்படி கலெக்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அடிஷனல் ரெக்வஸ்ட் எதுவுமே இல்லை. அந்த ஃபுட் டைப் வெஜ் இஸ் எக்ஸ்பிரஸ் டு நேம் வந்து என் பேர், அந்த பேமெண்ட் வந்து கேஷ் குவான்டிட்டி 5. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்ம் டேட்டா வந்து அக்சஸ் பண்ணணும். ஒரு நிறைய ஃபார்ம் டேட்டா இருந்துச்சுன்னா பண்ணணும். நம்ம ஜென்ரல் வேயா பண்ணா நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டா நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் கொடுத்துட்டு பண்ணுவோம். பட் இது வந்து லைக் எல்லாமே வந்து சேர்த்து ஒரே யூஸ் ஸ்டேட்ல பண்ணுவோம். சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா, இல்லாட்டி புரியலையா ஏதாச்சும் சொல்லுங்க. புரியுதா? Okay. ஆஹ் yeah. Then ஓகே, இதை வச்சு நம்ம நீங்க வந்து ஒரு ட்ரை பண்ணுவோம். ஓகே, அந்த ஃபார்ம் மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணி யூஸ் ஸ்டேட்டஸ் பண்ணலாட்டு. இன்னொரு புக் இருக்கு, பட் நான் அது வந்து இப்போதைக்கு எடுக்கல. யூஸ் ஃபார்ம் ஓகேவா? ஃபார்ம் பேர் தெரியல. ஸோ இன்னொரு புக் இருக்கு, பட் அது நம்ம அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், ஓகேவா? அண்ட் தென் இப்போ யூஸ் எஃபெக்ட் மட்டும் பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ஃபார்ம் டேட்டா நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எனக்கு வேணாம். ஓகே சரி, இப்போ யூஸ் எஃபெக்ட் பார்க்கலாமா? யூஸ் ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் எஃபெக்ட் ஒரு ஆப்ல இருக்க புக் தான், ஓகேவா? ஸோ யூஸ் எஃபெக்ட் ஹுக் என்ன பண்ணணும்னா, உங்க வெப் ப்ரௌசர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெப் ப்ரௌசர்ல லைக் இட் வில் கால் ஆட்டோமேட்டிக்கலி பேஸ்டு ஆன் த டிபெண்டன்சி அரே ப்ரொவைடட். டிபெண்டன்சி அரேல வேல்யூ தான். ஸோ அந்த யூஸ் எஃபெக்ட் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கிறேன், அதே தான். ஸோ கான்ஸ்டன்ட் யூஸ் எஃபெக்ட்டுக்கு யூஸ் எஃபெக்ட் அந்த சின்டாக்ஸ்ல நான் இதை சொல்றேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் நம்ம பண்ணா யூஸ் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் அண்ட் தென் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுது. ஸோ இப்போ நான் டிபெண்டன்சி வேல்யூ கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது கம்மா போட்டுட்டு ஒரு அரே கொடுத்துரும், ஓகேவா? இதான் டிபெண்டன்சி வேல்யூ. ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் எப்பப்பெல்லாம் ட்ரிகர் ஆகணும்ட்டு இது சொல்லும், ஓகேவா? ஸோ இந்த டிபெண்டன்சி வேல்யூ ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் எஃபெக்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை நம்ம லாக்ல பண்ண முடியும். ஸோ லாக் பண்றேன், லாக். பாத்தீங்களா, நான் இதை எதுவுமே பண்ணல, பட் யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். அண்ட் தென் இன்னொன்னு சொல்லணும் உங்கள்ட்ட, இப்ப யூஸ் எஃபெக்ட் வந்து ஆக்சுவலி என்ன ஆகும்னா ஒன் டைம் தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும், ஓகேவா? பட் ரியாக்ட் வந்து நம்மளுக்கு நீங்க 2 வாட்டி ரன் பண்ணி விடும். அது எதுக்குன்னா நம்ம வந்து
இந்த இந்த நாள் தான் யூஸ் ஸ்ட்ரிக்ட் மோட் நாள் தான். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் யூஸ் பண்ணி இருக்கனால நம்மளுக்கு வந்து யூஸ் மட்டும் 2 வாட்டி ரன் ஆகும். ஓகேவா? சோ அது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அது எப்ப எப்ப வந்து அது நம்ம ஸ்டாப் ஆகும்னா, நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம்னா அப்ப வந்து யூஸ் ஒரே ஒரு வாட்டி தான் கால் பண்ணும். பட் இங்க வந்து ஸ்ட்ரிக்ட் மோட் யூஸ் பண்ணிருக்கனால வந்து லைக் அது 2 வாட்டி கால் ஆகும். ஆஹ் இந்த யூஸ். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், டிபெண்டன்சி அரேன்னு சொன்னேன் கரெக்டா? சோ பாருங்க, இந்த வெப்சைட் வந்து நான் இங்க என்ன சேஞ்ச் பண்ணாலுமே அந்த யூஸ் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இது பண்ணிட்டு எதுவுமே பண்ணல. ஓகேவா? சோ வெறும் ஸ்பேஸ் மட்டும் தான் அடிக்கிறேன். அப்பவுமே எனக்கு வந்து யூஸ் வந்து கால் ஆகும். இருங்க அடிக்கிறேன். ஸ்பேஸ் மட்டும் அடிக்கிறேன். ஓகேவா? அப்பவுமே எனக்கு யூஸ் வந்து கால் ஆகும். ஸோ இந்த யூஸ் வந்து இப்படிதான் நம்ம கால் பண்ணுவோம். இது மோஸ்ட்லி ஏபிஐ கால் அண்ட் ஏபிஐ ரெக்வஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறதுக்காக பண்றோம். ஓகேவா? இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் ஸ்டேட் இப்போ யூஸ் பண்ண போறேன். யூஸ் அண்ட் யூஸ் ஸ்டேட் கம்பைன் பண்ணி நிறைய பவர்ஃபுல்லா பண்ணலாம். ஒரு டேட்டா பண்ணிட்டு செட் டேட்டான்னு கொடுத்துட்டு யூஸ் ஸ்டேட் கொடுத்துட்டு இப்போதைக்கு வந்து நான் நல் கொடுத்துக்கிறேன். எந்த டேட்டாவுமே இதுல கிடையாது. ஸோ இப்ப டிபெண்டன்சி வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இப்ப எப்பெல்லாம் எனக்கு டேட்டா இருக்கோ அப்பப்ப மட்டும் எனக்கு வந்து டிகர் பண்ணி. ஓகேவா? சோ இது இப்படி ஒரு வெரி பிளஸ் பண்ண முடியாது. ஸோ ஓகே, நான் வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வச்சு நான் உங்களுக்கு இதை இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து எதுக்கு எடுக்கிறேன்னா, உங்களுக்கு லைக் நீங்க நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நான் இப்ப நாங்களே எடுத்துக்கிட்டா இங்க பர்கர்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம ப்ரீ டிஃபைன்டா நம்ம வேல்யூ கொடுத்து தானே பண்றோம். ஸோ ப்ரீ டிஃபைன்டா வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூ வந்து அக்சஸ் பண்றோம். ஓகேவா? பட் நீங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா லைக் கார்ஸ் யூஸ் பண்றீங்க, மொபைல்ஸ் அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க எக்ஸ்டர்னல் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஏபிஐ வச்சு நீங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் இதை யூஸ் பண்றேன். இப்போ எப்பயுமே இந்த எஃபெக்ட் வந்து கால் ஆகணும். உங்களுக்கு ஏபிஐ டெஸ்ட் பண்ணணும்னா நீங்க வெப்சைட்ல வந்து இப்போதைக்கு ஜேசன் பிளேஸ் ஒரு வெப்சைட், ஜேசன் பிளேஸ். ஸோ இங்க போயிட்டு நம்ம ஃப்ரீ ஏபிஐ மட்டும் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது பேசிக்கா சொல்றேன். பேக் எண்ட்ல போறப்ப நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஸோ இதேதான் இந்த கோட் தான் அடிக்க போறேன். இப்போ யூஸ் எஃபெக்ட் வந்து ஃபெச் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபெச்னா ஏதாச்சும் நம்ம எக்ஸ்டர்னலா ஏபிஐ கால் பண்ணா அந்த யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த யூஆர்எல் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபெச் மெத்தட் நம்மளுக்கு என்னென்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், டாட் தென் கொடுக்கும். ஓகேவா? ஸோ டாட் தென் வச்சு நம்ம இதுல இருந்து வர டேட்டாஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாட் தென். ஓகேவா? ஸோ டாட் தென். ஸோ இது 2 விதமா நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கும். ஸோ இந்த ஏபிஐ கால் பண்ணது மூலமா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு என்னதான் இருக்கும்னா, ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா? இதை எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்க யூஸ் பண்ணா பண்ணிக்கோங்க. இது மட்டும் லைக் நிறைய டேட்டா நீங்க எடுத்துக்கிறீங்க அதனால. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் நான் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஜெசன் ஃபார்மேட்ல மாத்த போறேன். ஓகேவா? ஜெசன் ஃபார்மேட்ல ஒண்ணு இல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் தான் மாத்தி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஜெசன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செட் டேட்டான்னு கொடுத்துட்டு அந்த டேட்டா வந்து நான் இந்த ஜெசன் செட் பண்றேன். ஃபைன், அவ்வளவுதான். ஸோ இது வந்து நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு வந்து டேட்டா சர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நான் பாக்குறேன் நாகல யூஸ் டேட்டாஸ். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்காது? ஸோ இருக்கு டேட்டா, பட் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ்ல கிடைக்கும். இருக்கு, பட் வந்து எனக்கு ரிசீவ் ஆக மாட்டேங்குது. யூஸ் பேக்கேஜ் ஒர்க்கிங். சாரி, நான் கன்சோல் டேட்டா. ஸோ சிம்பிளா அவ்வளவுதான்.
இப்ப நான் வந்து இந்த ஜேசன் பேஸ் எடுத்ததுனால வந்து அவன் கொடுக்குற வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை என்ன கிடைச்சிருக்குன்னா யூசர் ஐடி இருக்கு, தென் ஐடி இருக்கு, டைட்டில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா கிடைச்சிருக்கு. ஸோ இது சிம்பிள், அவ்வளவுதான். இந்த சிம்பிள் சின்டாக்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இருந்து ஏபிஐ ஃபெச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே உங்களுக்கு வந்து இந்த ஏபிஐ வேணாம், வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏபிஐ வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டாலே நாளைக்கு நிறைய ஏபிஐ வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த யூஆர் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும். ஸோ அந்த யூஆர் வந்து வேலிடான யூஆர்லாம் பாருங்க. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணா பண்ணிக்கோங்க. நான் இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து ஒரு கிளாஸ் கொடுக்கலாம்னு தான் பார்த்தேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து நம்ம பேக் எண்ட் வந்து ஒர்க் பண்றப்ப பார்க்கலாம். ஓகே, இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு யூஸ் ஸ்டேட்ல பண்ணது புரியலையா? ஃப்ராங்கா சொல்லுங்க, புரியலன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் நான் டேரக்ட் பண்ணிருக்கேன். ஸோ யூஸ் கேஸ் வச்சா பாலாஜி வந்து இங்க அக்சஸ் பண்ணி பண்ணலாமே டேட்டாஸ். கரெக்டா? ஸோ அதனால யூஸ் ஸ்டேட்டோட இதை பேசி மட்டும் தெரியும். யூஸ் ஃபெச் புரியலையா? அது சரி சரி யூஸ் ஃபெச் வந்து யூஸ் ஸ்டேட் ஒரு குரூப் தான். ஓகேவா? ஸோ அது எப்போ ஒர்க் ஆகுனா லைக் இதான் அதோட சின்டாக்ஸ். அது என்ன பண்ணுவோம், யூஸ் எஃபெக்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிப்போம், அது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணிப்போம். ஓகேவா? யூஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். யூஸ் எஃபெக்ட் கொடுத்துட்டு உள்ளக்கு வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் மட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், இதான் சிம்பிளான சின்டாக்ஸ். பக்கத்துல வந்து ஒரு டிபெண்டன்சி அரே மட்டும் கொடுத்துரு. ஓகேவா? ஸோ இதுல இது வந்து கால் பேக் ஃபங்க்ஷன், அண்ட் தென் இது கொடுத்துருக்க டிபெண்டன்சி அரே. ஸோ இது என்ன பண்ணா யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட் கேன் பி எனி ஃபங்க்ஷன். ஓகேவா? நாட் ஒன்லி ஃபெச். ஓகே. ஸோ அந்த டிபெண்டன்சி ஃபங்க்ஷன் எது கொடுத்துருக்கோம்னா லைக் நம்ம பேக் எண்ட்ல யூஸ் பண்றப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு யூசர் வந்து உள்ள ஒரு வெப்சைட்ல இருக்கான். ஸோ அந்த நேரத்துல மட்டுமே எனக்கு வந்து டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வரணும். அப்படிங்கிற நேரத்துல வந்து நம்ம இங்க யூஸ் எஃபெக்ட்ல வந்து ஸோ அந்த செஷன்ல வந்து யூசர் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்தா மட்டுமே இதுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் பண்ணுவோம். நீங்க எதுவுமே கொடுக்கலாம், ஆல்வேஸ் இது ரன் ஆகும். ஓகேவா? ஸோ எப்பயுமே இது ரன் ஆக ஆரம்பிச்சோம். இப்போ நான் எதுவுமே கொடுக்காதனால வந்து நான் ப்ரௌசர்ல பாக்குறப்ப ஸோ ஓகே ஸோ ப்ரௌசர்ல பாக்குறப்ப வந்து எனக்கு வந்து ஸோ எப்பயுமே கால் ஆகிட்டே இருக்கு. ஸோ லாக் டேட்டா இல்ல, ஸோ லாக். ஸோ இது எப்பயுமே கால் ஆகும். டவுட் இது கூட கால் ஆகும். ஓகேவா? நான் ரெஃபரன்ஸ் பண்ணாத கால் ஆகும். ஸோ அவ்வளோ சிம்பிள். யூஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து லைக் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு லைக் பேக்ல இது ரன் ஆகிட்டே இருக்கும் இந்த யூஸ் எஃபெக்ட்ங்கிறது. பட் இந்த டிபெண்டன்சி அரே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் லைக் இது இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இந்த நேரத்தில். ஏன்னா வந்து பேக் எண்ட் அது ஆரம்பிச்சா உங்களுக்கு அது கிளியரா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், யூசர் இஸ் தேர். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுனா லைக் இது இப்போ ஒர்க் ஆகுது. நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து இப்போ ரியாக்ட்ல இருந்து செஷன் எடுத்துக்கலாம். ஒரு யூசர் வந்து லாகின் பண்றா இல்லாட்டி சைன் பண்றான்னா அதோட செஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ செஷன்ல வந்து சப்போஸ் யூசருங்கிறது யாராச்சும் இருக்காங்களா, லைக் இது என்ன பண்ணனா ரிட்டர்ன் இது என்ன வேணாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற டேட்டா இருந்தா மட்டுமே இந்த யூசர் கால் பண்ணணும்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த டிபெண்டன்சி அரே. இந்த டிபெண்டன்சி அரே எம்டியா கொடுத்தீங்கன்னா எப்பயுமே கால் பண்ணும். ஸோ இந்த எதுவுமே இல்லை, இதை நான் சும்மா நெட்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஃபெச் பண்ண சொல்லியிருக்கேன். எங்க இருந்து ஃபெச் பண்ண சொல்லியிருக்கேன், ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் இருந்து. இது எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம ஆல்ட் கிளிக் பண்றேன். இது என்னன்னு போய் பாக்குறேன். ஃபாலோ லிங்க் பண்ண வெப்சைட்டே நம்மளுக்கு வந்து டேட்டா தெரியும், என்னென்ன டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்ட்டு. யூசர் ஐடி கிடைக்கும், ஐடி டைட்டில் பாடின்னு இருக்கும். ஸோ ஒரு ஜெசன் இப்படிதான் ரிட்டர்ன் பண்ணும். ஜெசன் வந்து நம்ம வெப்சைட்லயே பாத்துக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து லைக் வெப்சைட்ல நம்ம ஜெசன்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்போம், தென் ரெக்வஸ்ட்டும் கொடுப்போம் வெப்சைட்டுக்கு. ஓகேவா?
அண்ட் தென் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபெச் பண்றப்ப இந்த ஏபிஐ கால் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமே நான் அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு ஸோ ஐ கேனாட் என்சியூர் தட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஜெசன் ஃபைல். ஓகேவா? ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் இஸ் கெட்டிங் கன்வெர்ட் இன்டு ஜேசன், வேலிட் ஜேசன். ஓகேவா? ஜேசன் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்கும்னா அந்த ஜேசன் இப்போ கன்வெர்டட் ஜேசன் என்ன பண்ண போறேன், இந்த டேட்டா நான் கொடுத்துருக்கேனா, ஸோ அந்த டேட்டால போய் எனக்கு செட் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். ஸோ சிம்பிள் அவ்வளவுதான். ஸோ இதுலயே நம்ம வந்து இப்போ சப்போஸ் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடைக்கலாம், கேட்ச் கொடுத்துட்டு லைக் அது அந்த எரர் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியல, சொல்றேன். ஓகேவா? ஸோ கேட்ச் வந்து இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் அதுல. ஸோ அவ்வளவுதான். இதுல இது 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 என்ன புரியல, இது நாங்க வந்து பேக் அண்ட் சொல்றப்ப இது இன்னும் கிளியரா சொல்றோம். ஓகேவா? இப்போதைக்கு இது பேசிக்கான யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னா லைக் இப்ப நான் இந்த டேட்டா எடுத்து வந்திருக்கேன், ஃப்ரீ டேட்டால ஏதாச்சும் எடுத்து வந்திருக்கேன். இப்ப எனக்கு ஒரு டேட்டா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூட்டில்ஸ்ல கான்ஸ்டன்ட். இப்ப பாருங்க, இப்போ என்கிட்ட வந்து இந்த இந்த மாதிரி எனக்கு டேட்டா வேணும். வெஜிடபிள்ஸ் இருக்கு, அதுல நேம், இமேஜ், பிரைஸ், கவுண்ட் ஒரு டேட்டா இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு ஜெசன் தானே. ஸோ இங்க இருக்கிறனாலும் ஒரு ஜெசன் தான். பட் இதுல எனக்கு வந்து யூசர் ஐடி, டைட்டில், பாடின்னு இருக்கு. ஸோ இதை நான் எடுத்த வேல்யூஸ் வந்து என்னால வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ டேட்டா இருக்கா, இப்போ நான் டேட்டா வந்து நான் லாக் பண்ணேன்னா எனக்கு வெப்சைட்ல காமிக்கும். டேட்டா வந்து மேப் பண்ணணும். ஸோ ஒரு டேட்டா இப்போ நம்ம கிடைக்கிற டேட்டா இங்க மேப் பண்ணிக்கலாம். இது ஸோ ஒரு டேட்டா இருக்கான்னு பாக்குறேன். ஸோ இது இப்போதைக்கு காம்ப்ளெக்ஸ் பண்ண வேணாம், நீங்க பேக் எண்ட் அது வரும். ஸோ டேட்டா இருக்கான்னு பாக்குறேன். ஸோ சப்போஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டேட்டா டாட் மேப் பண்ண போறேன் இருக்கிற டேட்டாஸ். ஸோ இப்படி கொடுத்தா என்ன வரும் பாருங்க, டேட்டா டாட் ஐடி. ஸோ வரல. ஸோ ஓகே, இது வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணாதீங்க. நான் இது அரேவா லைக் அரே தான் மேப் முடியும். இது நானும் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நடத்துறேன் யூஸ் ஓகேவா? ஸோ வேற ஏதாச்சும் புரியலையா? புரியலன்னா லீவ் ஆயிக்கோங்க. இல்லாட்டி இந்த கிளாஸ்ல இருக்க டவுட் தெரியுது, இல்லாட்டி பழைய ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் பண்றதுல ஏதாச்சும் எரர் இருந்துச்சு வரலன்னா அது ஏதாச்சும் கேளுங்க, நான் ஃபிக்ஸ் ரெடியா. நான் ரெக்கார்ட் ஆயிருக்கா?
பார்த்தாதான்டா தெரியும். சரி நான் கட் பண்றேன். யா நானே அது கேட்கதான் பார்த்தாதான் தெரியும். கட் பண்றேன்டா. பார்த்தாலும் என்னடா சொல்ற? தெரியல. சரி பாக்குறேன். ஏய், உனக்கு